இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் 11/6/2025 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி பிற்பகல் 1:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 8:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இரவு 8:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இத்தகைய போக்கின் காரணமாக இன்று அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. இதனை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இதனால திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உறவு பிணைப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தும் செல்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. ஆனால் ஆடம்பர செலவுகள் செய்யாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலை வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல இடையூறு செய்பவர்களை எல்லாமே அடையாளம் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெற்றும் விடுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எச்சரிக்கையாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதும் நல்லது. எச்சரிக்கையாக பண விவகாரங்கள்ல செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராமல் தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இதனை சேமிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். துணிச்சலாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சில இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அனுசரித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று ஒரு சில வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகளை 1-2 நாளுக்கு பிறகு தள்ளி வைப்பதும் நல்லது. முக்கியமான முதலீடுகளை திட்டங்களை பற்றி நீங்க யோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமணமான தம்பதியர்களுடைய வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான தகவல்களை மற்றவர்களுக்கு அனுப்பும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலையில இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாமே குறித்து நீங்க விவாதமும் செய்வீங்க. உங்களுடைய வேலையில சிலவற்றை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வரவுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வீடு மனை விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. சில நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது அவசியமானதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அமைதியுடனும் ஈடுபாட்டுடனும் எந்த ஒரு வேலைகளையுமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு செய்தாலே போதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வேறுபாடுகளை ஒதுக்கி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பம் மற்றும் பிள்ளைகளுடைய சம்மதமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்கு உதவிகரமாக சில கடன் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து பண உதவிகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய சாதனைகளையும் படைப்பீங்க. புதிய கான்ட்ராக்டுகளையும் பெறுவீங்க. அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையிலையும் பணம் தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றமும் உண்டாகும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசிய செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை நயமாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். கராராக பேசிவிடவும் வேண்டாம். நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வேலை விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் பூஜை மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல யாரிடமும் தேவையற்ற தகராறுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலைகளை மாற்றுவதற்கு திட்டமிட்டு இருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகள் கிட்ட பொறுமையாக பேசுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் தாமதமாக நடந்தாலுமே நல்லபடியாகவும் முடிவடையும். ஏதிலும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நெருக்கமானவர்கள் கிட்ட சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். உயர்கல்வியில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:59 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். அமைதியுடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இயல்பான நாளாகவும் இருக்குங்க. எல்லா வேலைகளையும் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்ய வேண்டியதும் இருக்குங்க. சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. தங்களுடைய பணிகளை எல்லாமே சிறப்பாகவும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில புதிய பாதைகளும் தென்படும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல உங்களுடைய வேறுபட்ட மனநிலையை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருந்து கொள்வதும் நல்லது. அவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்க தங்க செய்யும் விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு வேலையையும் பிடிவாதமாக நின்று மற்றும் முடிக்கவும் வேண்டாம் என்று மற்றவர்களுடைய யோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. தாய்வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிய பங்கும் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில்லறை வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தையும் என்று பார்த்து விடலாம். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. என்று அலைந்து தெரிந்தாவது சில ஆர்டர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஆர்டர்களும் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்பவர்களுக்கு தங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒத்துழைப்புகளும் வந்து சேரும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்புகளும் தருவீங்க. சில வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் அதிகரிக்கும். வாகனங்கள் சார்ந்த வசதிகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். கல்வியில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செயல்கள் அனைத்துமே என்று எளிமையாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். உங்களால சேமிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க.
உங்களை மட்டம் தட்ட நினைத்தவர்களை எல்லாமே எதிர்த்து நின்று நீங்க வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலுடன் எந்த ஒரு விஷயத்திலுமே இறங்கி வெற்றியும் பெற்று விடுவீங்க. புதிய ஆர்டர்களின் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்ததற்கு மாறாக எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. நினைத்த வேலை ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனாலும் இதனை சாதகமாக ஆக்கிக் கொள்ளவும் செய்வீங்க. கம்பீரமாக பேசி எந்த ஒரு வேலைகளையும் சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவமனை ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால வீண் அலைச்சல்களுடன் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இப்பொழுது வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது நிதிநிலை குறித்து கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அரசாங்க திட்டங்கள்ல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக உங்களை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களை வியாபாரத்துல கூட்டு சேர்க்கவும் வேண்டாங்க. இதுல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்த சிந்தனைகளும் பய உணர்வுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இழுவரியான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சக ஊழியர்களுடைய மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. விற்பனையிலையும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தேடல்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக வருத்தப்படவும் வேண்டாம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை சரிபார்த்து செய்து முடிப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்ப பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்கும். நிதிநிலை சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கியில இருந்து எதிர்பார்த்த லோனும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட புதிய நவீனகரமான இயந்திரங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பத்திரங்கள் பதிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நல்ல செயல்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
தொடங்கும் வேலைகளும் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல என்ற முன்னேற்றமான போக்கும் காணப்படும். இன்று வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வாகனங்களினால பழுதுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய காதலை பற்றி குடும்பத்துல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறவினர்களுடைய ஆரோக்கியம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால ஏற்பட்டு இருந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நவீன சாதனங்கள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்தும் கொள்வீங்க. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். ஆன்மீகத்திற்கு என்று முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய இயந்திரங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். என்று வியாபாரத்துல புதிய வியூகங்களை அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மனமும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குங்க. பணியிட சூழல்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பழகுவதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இதன் காரணமாக இருவருக்கும் இடையில என்று காதல் உணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில சிக்கனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில கூடுதலான செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்று சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அவசரப்படவும் வேண்டாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற வேலைகளை முடிக்கவும் வேண்டாம். தொழில நிதானமான போக்கினை கையாள்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வேலை சுமையின் காரணமாக மன சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால அவ்வப்பொழுது எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. இன்று எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அடிக்கடி மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகள் அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாக காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல திடீர் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திட்டங்கள்ல முழு பலனையும் பெற்றுவிடுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் நிறைவேறும். சிலருக்கு பத்திரங்கள் பதிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அந்நியர்கள் யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வண்டி வாகன பயன்பாடுகளின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. எதிலும் என்று திருப்திகரமான சூழலும் உண்டாகும். ஊக்கம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனைவரிடத்திலுமே இன்முகத்துடன் பேசுவதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழலும் உண்டாகும். வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொழுது கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகள்ல அதிகமாக மூழ்கி இருக்கவும் செய்வீங்க. அதிக வேலையின் காரணமாக பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் மற்றும் இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். என்ற தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது தாங்க. தவறுகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில இன்று எந்த விவாதமும் செய்யவும் வேண்டாம். அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக விரயங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. யோகா, தியானம் போன்றவற்றிற்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இப்பொழுது வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். உடன் வேலை பார்ப்பவர்களினால சில டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. விதண்டாவாதமான பேச்சுக்கள் பேசுபவர்களை கவனமாக கடந்து சென்று விடுவதும் நல்லது. வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. வண்டி வாகனங்கள்ல ஏதாவது பழுதுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக விரைய செலவுகளும் ஏற்படலாம். எளிமையாக முடிய வேண்டிய சில விஷயங்கள் கூட சில முறை போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்க்கின்றது. மனதுல சின்ன சின்ன சந்தேக உணர்வுகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்குங்க. ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. மன உறுதியுடனும் முடிவுகளும் எடுப்பீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணவரவு இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பொருளாதார நிலையை வலுப்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குழந்தைகளும் நண்பர்களிடத்திலையும் மகிழ்ச்சியுடன் உரையாடவும் செய்வீங்க. சில தவறுகளை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஆசையினால சில புதிய வேலைகளை நீங்க முயற்சிக்கவும் செய்யலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய தவறுகளை மன்னிக்கவும் செய்வீங்க. முன்பு கடன் வாங்கிய பணத்தை இப்பொழுது திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிறருக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பிற மொழி பேசும் மக்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார ரீதியான முயற்சிகள் கைகூடியும் வரும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தவறுகளை மன்னிக்கவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. பணியிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல் திறன்களை நீங்க நிரூபித்தும் காட்டுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளின் காரணமாக உங்கள் துணையிடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். கையில் இருக்கின்ற பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொடர்ந்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்துல வெற்றிகரமான யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமானாலுமே தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு நிலத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அனுகூலமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வழக்கமான வேலைகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்கள் இன்று ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டத்துல பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் நண்பர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது ஏதாவது ஒன்றை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று யாரிடத்திலாவது ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பங்கு சந்தையில பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய தவறுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது சாதகமாகவும் செயல்படுவாங்க. வழக்கு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிநாட்டு வர்த்தகத்துல மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். செயல்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நஷ்டங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. அதே சமயத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பணியிடத்துல இன்று வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்திறனை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொடர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரஸ்பர கலந்துரையாடல்களும் வீட்டில் நடைபெறும். இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சிகள்ல மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல வரனாக பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு பணியில நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகளும் ஏற்படலாம். வியாபாரம் என்று சிறப்பாகவும் நடைபெறும். முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளையும் நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று உறவினர்களுடைய வகையில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகள் தொடர்பாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல முக்கியமான பொறுப்புகளும் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று ஏதேனும் ஒரு சிறந்த சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த நிலத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சேரும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள்ல சிந்தித்து பேசுவதும் நல்லது. அரசு வழியில எதிர்பார்க்கின்ற கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மீனாட்சி அம்மையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்தும் காணப்படுங்க. மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்குங்க. இறுக்கமான பணிகளும் இருக்கத்தாங்க செய்யும். அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். சூழ்நிலைகளை எளிமையாக கையாள்வதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நில விற்பனையின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மற்றவர்களை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சண்டை சச்சரவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க.
சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவும் செய்வீங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் கேட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. வேலை தொடர்பாக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரம் சம்பந்தமாக சில நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. வருமானத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்கள் பிள்ளைகளுடைய தொழில் மற்றும் கல்வி குறித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பண பரிவர்த்தனைகள்ல உற்சாகமும் உண்டாகும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சட்டப்பூர்வமான சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பொறுமையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய முன்கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான அணுகுமுறையும் இருக்குங்க. இருவரும் கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் வேலை செய்பவர்கள் கொடுக்கும் தொல்லைகளினால சிறு மன வேதனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல பெயர் கெடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எதிலும் என்று கவனமாக பேசுவதும் நல்லது. எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். தொண்டு நிறுவனங்களுக்காக ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. நண்பர்கள் ஒருவர்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்து கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்வுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை முதலீடுகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை சிக்க வைக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளினால விரயங்களும் ஏற்படலாம். இனம் புரியாத சிந்தனைகளினால மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில பயணங்கள் செல்வது மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம்.
நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள்ல குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. முன்கூட்டியே திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி ஒற்றுமையும் உண்டாகும். புதிய வியாபாரம் தொடர்பான வேலைகளை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொல்லைகள் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடந்த கால தவறுகள்ல இருந்து நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல மற்றவர்களுடைய விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த தவறுகளை கண்டுபிடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் கைகூடியும் வரும். பணவரவுல மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். பொது காரியங்கள்ல ஒத்துழைப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். இன்று புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோற்றப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொல்லைகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.